உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்டர் பண்ணி இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்கள் 12 ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செப்டம்பர் மாசத்துல ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய கிரக பயிற்சிகள் இருக்கு. ஒரு கிரகம் உச்சமாது, ஒரு கிரகம் நீச்சமாது, ஒரு கிரகம் ஆட்சி பெறுது. இந்த மாதிரி பல்வேறு விதமான தோற்றங்கள்ல கிரகங்களுடைய தன்மைகள் அதிகப்படியாகவும் கம்மியாகவும் இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாசத்துல குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இருக்கு. அதே போல செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே போல சுக்கிரன் நீச்சம் பெற்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாம புத பகவானும் உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா நிறைய 12 ராசி என்பவர்களுக்கும் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பா நடந்தே தீரும். அது எந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும், எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு சேஞ்ச் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்ப இந்த மாதம் எப்படிலாம் அந்த கிரகங்கள் வேலை செய்ய போகுது, அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி போறாரு. கடகத்திலே குரு பகவான் இருக்காரு. சிம்மத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் கேது. புத பகவான் வேகமா நகர்ந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. அதே போல கன்னி ராசியில சுக்கிரன் இருக்க போறாரு. அந்த சுக்கிரன் நீச்சத்துல இருந்து ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான துலா ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு. அதே போல கும்பத்தில் ராகு பகவான், சனி பகவான் வக்கரகதியில இருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு தன்மைகள் வருஷத்துல ஏதாவது ஒரு 45 நாள்ல இருந்து ஒரு மாசம் அந்த அளவுதான் வரும். அந்த நிலைகள் இப்ப இந்த செப்டம்பர் மாசத்துல வரப்போகுது. அதனால பல்வேறு விதமான மாற்றங்கள் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் காத்துட்டு இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய சேஞ்சஸ் வரும். பாசிட்டிவ் சேஞ்சஸும் இருக்கலாம், நெகட்டிவ் சேஞ்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாசம் இருக்கு. 12 ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீன ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாசம். நிறைய மீனராசி என்பது 7 சனியை பார்த்து பயந்து போய் அப்படியே என்ன பண்ணல தெரியாம இருக்கீங்க. சார் அப்படித்தானே சார் இருக்கு, வேலை போயிடுச்சு சார், வேலை இல்லை சார், வேலை மாறணும்னு நினைச்ச முடியல சார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாசம் அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு முக்கியமான மாசம். காரணம் என்னன்னா உங்க ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்கிறாரு. புத பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்காரு. கடக ராசியில செவ்வாய் நீச்ச பங்க ராஜயோகத்துல இருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம். கடக ராசி என்பவர்களுக்கு இந்த மாசம் வேலை கிடைச்சே தீரும் சார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு நிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஓடக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இருக்கும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். வேலை மாறும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மாறிடுங்க. எங்க சார் ட்ரை பண்ணி கடைசியில இருக்கிற வேலை போயிடுமோன்னு பயந்துட்டு அப்படியே விட்டுட்டேன் சார்ன்னு சொல்லாததுக்கு இந்த மாசம் நீங்க ட்ரை பண்ணியே ஆகணும். கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை மாறிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த 7 சனி காலகட்டங்கள்ல ஒரு நல்ல நேரம் மாறுதுன்னா அது இந்த நேரம் தான். அப்ப இந்த காலகட்டம் மாறிட்டீங்கன்னா லைஃப் சேஃப் ஆயிரும். நான் வெளிநாட்டுல இருக்கேன் சார், வேலை போகுது சார், கண்டிப்பா வேலை திருப்பி கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க. வேலை போயிடுச்சு சார், எனக்கு நிறைய வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாம இப்ப வேற வேலை கிடைச்சாதான் எனக்கு விசாவே கிடைக்கும், விசாவே எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாசம் வேலை கிடைச்சே தீரும், கவலைப்படாம இருங்க. நிறைய மீனராசி என்பவர்கள் வெளிநாட்டிலே கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கீங்க. ஒரே வீட்டுல தான் இருக்கும், பட் ஒரு சந்தோஷமா இல்லை சார், சண்டை பிரச்சனை இருக்குன்னா தேவையில்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. எல்லாருக்குமே என்னன்னா அந்த மீனராசியில இருக்கவங்களுக்கு அந்த 7 சனி நடக்கிறதுனால அந்த லோன்லினஸ் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். கொஞ்சம் அன்னோனியமா வெளில போயிட்டு வர்றது, மனைவி கணவரை கவனிக்கிறது, கணவர் மனைவியை கவனிக்கிறது, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு, குழந்தைங்களால பிரச்சனை எல்லாம் இருந்தா கூட உங்க 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த திருமணத்துல கூடிய சண்டை பிரச்சனைகள் தீர்றதுக்கான அமைப்பு இந்த மாசத்துல இருந்து இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல நிறைய மீனராசி என்பவர்களுக்கு வீடு வண்டி வாகனம் யோக பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாசம். காசே இல்லைன்னா கூட இந்த மாசம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு வீடு வாங்கிடுவீங்க, ஒரு இடம் வாங்கிடுவீங்க. அதே போல இந்த மாசம் உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. பூர்வீக சொத்து மூலமா பண வரவுகள் உண்டு.
அது மட்டும் இல்லாம பூர்வீகத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு அமைப்புகள்லாம் அதிகமா இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நிறைய மீனராசி என்பது இந்த மாசம் பாத்தீங்கன்னா பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஏன்னா மீனராசிக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தனக்காரகனான குரு கூட சேர்ந்திருக்காரு. நீச்ச பங்க ராஜயோகத்துல இருக்க நிறைய பண வரவுகள் வரும். கொடுத்த இடத்துல இருந்து பணம் வரும், வராத இடத்துல இருந்து பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான முயற்சிகள் எல்லாமே இந்த மீனராசி என்பது செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த மீனராசி என்பதற்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு இருக்க மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. முக்கியமா மீனராசியில இருக்கக்கூடிய உத்திரட்டாத நட்சத்திரம் இருக்கக்கூடிய பெண்கள் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால் குழந்தை பேர் இல்லாம இருக்கும். அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உயிரணுக்கள் குறைபாடுனால இருக்கும். ஆணும் பெண்ணும் திருமணமாகி கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சுன்னா கண்ணை மூடி டாக்டரை பார்த்துருங்க. அந்த டாக்டரை பார்க்க மினிமம் ஒரு 3 ஒப்பீனியன் எடுங்க. 3 டாக்டர் பாருங்க. ஒருத்தர் இல்லம்பார், ஒருத்தர் கொஞ்சம் பிரச்சனை இருக்குமாங்க, இன்னொருத்தர் தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது மாதிரிதான் இருக்கு. அப்ப அதை நீங்க கரெக்டா பார்த்து செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் உங்க வீட்டுல கண்டிப்பா குழந்தை சத்தம் கேட்டே தீரலாம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல 7ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்று புத பகவான் இருக்கனால மனைவியால் யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாசம். மனைவிக்கு வேலை இல்லையா, வேலை கிடைச்சிடும். கணவருக்கு வேலை இல்லையா, வேலை கிடைச்சிடும். கணவர் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மனைவி மூலமா நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல மீனராசி என்பவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மாதம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்கு. நல்ல படிச்ச வரன் கிடைப்பதற்கு, நல்ல வசதியான வரன் கிடைப்பதற்கு அனைத்து விதமான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய மீனராசி என்பது கல்யாணம் நின்று போய் சில பேர்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்க. நின்று போன கல்யாணத்தை பத்தி வருத்தப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கெட்ட நேரத்தில் நின்று போயிருக்கு. அதனால தப்பு ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த மாசம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த திருமண யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. மொத்தத்துல மீனராசி என்பதற்கு பல்வேறு விதமான விஷயங்களை பெரிய லெவல்ல ஒரு சந்தோஷத்தையும் நன்மையும் பண வரவுகளையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பொருளாதார வசதியும் தொழில ஒரு மிகப்பெரிய மேன்மையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாத பலன்கள் அமையப்போகிறது.